சகோதரிகளே, சங்க இலக்கியத்தில் பாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னனை பற்றி நாம் தமிழில் படித்திருப்போம். பாரி என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் ஆதினி என்ற ஒரு பெண்ணை மணம் புரித்து திருமணம் புரிந்த முதல் நாளில் குறிஞ்சி நாட்டிற்கு தன் மனைவியை அழைத்து வரும் பொழுது முதல் நாளிலேயே அந்த நாட்டின் அதிசயமாக இருந்த தீக்கக்கி, தீயை பொழியக்கூடிய அருமையான ஒரு மரத்தை இரவில் தன் மனைவிக்கு காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு தேரில் தன் மனைவியை ஏற்றிக்கொண்டு அவன் செல்லுகிறான். தேரினை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு தீக்கத்தி மரத்தை காட்டுவதற்காக சென்ற அவர்கள் தீக்கத்தி மரத்தையெல்லாம் பார்த்து பரவசமாகி திரும்பி வரும்பொழுது மறுநாள் மதியமாகிறது. அந்த நேரத்தில் அந்த தேர் விட்டு எந்த இடத்தில் நிறுத்தி இருந்தார்களோ அந்த இடத்தில் இருந்து ஒரு சிறிய முல்லை கொடியானது படர்ந்து தேரில் பரவுகிறது. எனவே தேரை எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா என்று தேர் பாகன் கேட்ட பொழுது தேரினை எடுத்தோமே என்றால் இந்த மலர் கொடியானது தன்னுடைய வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படும், எனவே அதை நான் எடுக்கக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி தன் அரண்மனைக்கு திரும்புகிறான். இது வரலாற்றிலே நாம் படித்த சங்க இலக்கியங்களில் படித்த ஒரு பாடம். கொடுப்பதில்தான் நிறைவு, பெறுவதில் அல்ல. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்று பார்த்திருக்கிறோம். ஆக கொடுப்பதில் இழப்பதில் மரங்களில் இருந்துதான் தேர்கள் செய்யப்படுகின்றன. எனவே அந்த மரங்களுக்கே அந்த செடிகளுக்கே ஒரு ஆபத்து வரும் பொழுது தன் தேரினையே விட்டு செல்லக்கூடிய வகையில் சங்க இலக்கியத்தில் சொல்லப்படக்கூடிய அரசர்கள் இருந்திருக்கின்றார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியாரும் அதைத்தான் சொல்லுகிறார். பெறுவதை காட்டிலும் கொடுப்பதில்தான் இன்பம். நாம் பெற்றுக்கொண்டே இருந்தோமே என்றால் ஒரு காலத்தில் நமக்கு தரக்கூடியவர்களும் நம்மை விட்டு விலகி செல்வார்கள். நமக்கும் ஒரு வகையான குற்ற உணர்வோ அல்லது ஒரு வகையான வர்க்க உணவோ நம்மிடம் வந்துவிடும். மாறாக யார் யாரெல்லாம் பெறக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நிலைமை வரலாம். ஆனால் கொடுக்கக்கூடிய நிலைமையில் ஆண்டவர் யார் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்னும் நாம் ஏதாவது எனக்கு கிடைக்காதா என்று அலைவதை காட்டிலும் பிறருக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்று சொல்லுகின்றார். இன்று வாசிக்கப்பட்ட வாசகத்தின் அடிப்படையில் கடவுளின் மீட்பு இந்த உலகத்திற்கு எவ்வாறு வந்தது, இன்னும் அது செயலாற்றுகிறது என்று பார்க்கும் பொழுது அதில் 4 வகையான பரிமாணங்களை நாம் பார்க்கலாம். முதலாக தந்தையாம் கடவுள் தனது அன்பை மீட்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும், மானிடத்தை மீட்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இரண்டாவது, தான் ஆசைப்பட்ட அந்த செயலை தன்னுடைய மகன் வழியாக நிறைவேற்றுகிறார். மகனும் தந்தை சொன்ன அந்த செயலை அப்படியே நிறைவேற்றுவதற்காக கடவுளின் தந்தையாம் கடவுளின் வார்த்தைகளை உலகத்திற்கு சுமந்து வந்து சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளுகிறார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பின்னால், அவருக்கு பின்னால் இறைவாக்கினர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பல மனிதர்கள், சீடர்கள், திருத்தூதர்கள், அருள் பணியாளர்கள் இயேசு கிறிஸ்து எந்த பணியை கொண்டு வந்தாரோ, எந்த பணியை செய்ய ஆசைப்பட்டாரோ, எந்த பணியை தன் சீடர்களுக்காக விட்டு சென்றாரோ அந்த பணியை இன்றும் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது மூன்றாவது. நான்காவது, இறைவனின் வார்த்தையை முழு நேரமாக அறிவிக்கக்கூடிய பாக்கியம் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, கிடைக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. மாறாக அவர்கள் யாரெல்லாம் ஆண்டவரின் இறைவாக்கினராக செயல்படுகிறார்களோ, ஆண்டவரின் அடியார்களாக இருக்கிறார்களோ, ஆண்டவரின் வார்த்தையை போதிப்பதற்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்று 4 வகைப்படுத்தலாம். இந்த 4வது வகையை பற்றி தான் இன்றைய வாசகங்கள் சொல்லுகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், இறைவாக்கினர். அதை நம்முடைய நற்செய்தியோடு சம்பந்திப்படுத்த பார்த்தோமே என்றால் இயேசு சொல்லுகின்றார், இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதனால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்ட அந்த சூனேம் நகரத்து பெண் இறைவாக்கினர் எலிசாவை இறைவாக்கினர் என்று ஏற்றுக்கொண்டதனால் அவர் செல்வந்தராக இருந்தபடியினால் அல்ல, அவருக்கு இருந்த தாராள உள்ளத்தினால் இறைவாக்கினருக்கு நல்ல ஒரு விருந்தை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய வீட்டின் மேலே ஒரு மாடியை கட்டச் சொல்கிறார், ஒரு அறையை கட்டச் சொல்லி அதில் படுக்கை, மேஜை, நாற்காலி, விளக்குகள்
ஆக இப்பொழுது இருப்பது போல எல்லா தேவைகளையும் இறைவாக்கினருக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று இறைவாக்கினருக்குரிய கைமாறை பெரும் விதத்தில் அவர் நடந்து கொண்டார். இந்த கைமாறை எதிர்பார்த்து அவர் பணி செய்யவில்லை. மாறாக இறைவாக்கினர், இறைவனின் அடியார், அவர் புனிதர் என்று கருதி அவருக்குரிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்றார். எனவே இறைவாக்கினர் என்பதற்காக தனக்கு உதவி செய்ததனால் அவருக்கு ஏதாவது கைமாறாக செய்ய வேண்டும் என்று அவருடைய பணியாளர், இறைவாக்கினர் எலிசாவின் பணியாளர் கேகசியை கேட்ட பொழுது அவளுக்கு ஒரு குறையும் இல்லை, அவர் செல்வ செழிப்பாக இருக்கிறாள், ஆனால் ஒரு குறை மாத்திரம் இருக்கிறது, அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்ன பொழுது அவர் அழைத்து சொல்கிறார், அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் நீ கருவுற்றிருப்பாய், ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருப்பாய் என்று சொன்ன பொழுது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் கணவருக்கு வயதாகிவிட்டது, இவளுக்கும் வயதாகிவிட்டது. ஆனால் ஆண்டவரின் அடியார் சொன்னது நிறைவேறியது. பாருங்கள், இறைவாக்கினர் என்பதற்காக அவரை மாட்சிப்படுத்தியதனால், அவருக்கு தேவையான உணவு நீர் கொடுத்ததனால், தங்குவதற்கு இடம் கொடுத்ததனால், இறைவாக்கினருக்கு என்னென்ன கைமாறை ஆண்டவர் கொடுப்பாதோ அதே கைமாறை இந்த சூனேம் நகரத்து அந்த பெண்ணுக்கும் கடவுள் கொடுக்கிறார். இதோடு மட்டுமல்ல, தொடர்ச்சியான வரக்கூடிய பகுதிகளை பார்த்தோம் என்றால், இந்த பெண்ணின் மகன் யாரை தவமிருந்து பெற்றாலோ, யாரு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டாரோ அந்த மகன் இறந்து விடுகிறான். இறந்த செய்தியை கேட்டு இவள் தன்னுடைய கணவனிடம் சொல்லி, யாரும் ஏறாத ஒரு கழுதையில் ஏறி செரினத்தை போட்டு நிற்காமல் வேகமாக சென்று சொல்லும் பொழுது இறைவாக்கினர் எலிசா மீண்டுமாக வந்து எல்லோரையும் வெளியே அனுப்பி அந்த இறந்து கிடந்த அந்த சிறுவன் குழந்தையின் மீது படுத்து அவனுடைய மூச்சை கொடுத்து, வெப்பத்தை கொடுத்து அவனை உயிர் பிழைக்க செய்கிறார். ஏனென்றால் இந்த பெண் செய்த காரியத்திற்கு கைமேல் பலனாக கடவுள் இறைவாக்கினர் வெளியாக கொடுத்ததை தான் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இது ஒரு வகை. இரண்டாவது நற்செய்தி வாசகத்திலே இரண்டாவது ஒன்றை பார்க்கிறோம். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதனால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இதற்கு சிறந்த உதாரணமாக புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய சக்கரியா, எலிசபெத்தை பார்க்கலாம். இவள் இருவரும் விவிலியத்தில் பார்க்கிறோம் நேர்மையாளர்கள், கடவுளுக்கு அஞ்சி நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே கடவுள், உலகமும் அவருடைய சுற்றி இருந்த மக்களும் இவர்களை நேர்மையாளராக பார்த்தார்கள். கடவுளும் இவருடைய நேர்மைத்தனத்தை பாராட்டி மீட்பு திட்டத்தில் அவர்களுக்கு பங்கு கொடுப்பதற்காக அவர் வயிற்றிலிருந்துதான் திருமுழுக்கு யோவானை பிறக்க செய்வதற்கு கடவுள் தேர்ந்து கொண்டார். எனவே நேர்மையாளராக இருந்த சக்கரியா, அவருடைய மனைவி எலிசபெத் இவர்களுக்கு, நேர்மையாளருக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவர் எப்படி அவர்களை பார்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறையை நீக்கி, அந்த குறை குழந்தை வழியாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் மீட்பு திட்டத்தில் திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாக வந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, ஒரு வரப்பிரசாதத்தை இந்த குடும்பத்திற்கு நேர்மையாளர் என்பதனால் அவர்களுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். மூன்றாவது இயேசு சொல்லுகிறார், இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் கைமாறு பெறாமல் போகார் என்று சொல்கிறார். இதற்கு உதாரணமாக நாம் பார்த்தோமே என்றால், புதிய ஏற்பாட்டில் புனித பவுலடியாரோடு அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில் உடன் இருந்தவர்கள் பிரிசில்லா, அக்கில்லா என்று சொல்லக்கூடியவர்கள். இவரும் பவுலை போல கூடாரம் செய்யக்கூடியவர்கள், கூடை முனையக்கூடியவர்கள். இவர்கள் பெரிய செல்வந்தர்கள் அல்ல, ஆனாலும் உழைத்து உண்ண வேண்டும், பவுலடியார் போன்ற ஆண்டவரின் அடியார்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உதவினார்கள். இன்று அவர்கள் திருச்சபையால் புனிதர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு சென்று பவுலடியாரை போல நற்செய்தியை அறிவிக்கவில்லை. இயேசுவின் சீடர்கள் கொலை உண்டது போல அவர்களும் கொலை செய்யப்படவில்லை. ஆயினும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்களின் பொற்பாதம் எவ்வளவு மேன்மையானது என்பதை உணர்ந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன் வந்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய மாட்சியை பெற்று இந்த திருச்சபையின் புனிதர்களாக இருக்கிறார்கள். நற்செய்தியை பார்த்தோமே என்றால், சமாரிய பெண் இயேசு கிறிஸ்து தாகமாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து பருக கொடுத்தார் என்று விவிலியத்தில் அவர் இடம்பெற்றிருக்கிறார். இயேசு இறைவாக்காக சிலவற்றை சொல்லும் பொழுது அவள் பரவசம் அடைந்து ஊருக்கு போய் எல்லோரையும் அழைத்து வந்து இயேசுவின் பாதத்தின் அடியில் அமர்ந்து அவருடைய சொல்வதெல்லாம் கேட்டு அவள் மனம் மாறுகிறாள் என்று விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிறார். ஆக சிறியோரில் ஒருவருக்கு என் ஊழியன் என்பதற்காக குளிர்ந்த கிண்ணம், ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவர் கூட கைமாறு பெறாமல் போகார். இந்த மூன்றும் எல்லா இடங்களிலும் நிறைவேறுவதை பார்க்கிறோம். எனவே இதை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த நாளில் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நற்செய்தியை அறிவிப்பது திருமுழுக்கு பெற்ற நம் அனைவருடைய கடமையாக இருந்தாலும், முழு நேரமாக நற்செய்தியை அறிவிப்பதும் அதில் முழு மூச்சாக இருப்பதும் என்பதும் எல்லோருக்கும் சாத்தியமல்ல, அது தேவையும் அல்ல.
எல்லோருக்கும் அது கட்டாயம் தேவையும் அல்ல. மாறாக நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் வாழக்கூடிய வாழ்வு கடவுளுக்கு ஏற்றக்கூடிய வகையில் இருந்தாலே போதுமானது. நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவர சபையை சார்ந்த எல்லாருக்கும் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது என்பது காலத்தின் கட்டாயம். அதை கண்டிப்பாக நாம் உணர வேண்டும். எனவே தான் நாம் மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய காணிக்கை எங்கு போகிறது? யாரெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார்களோ, எந்த இடத்திற்கெல்லாம் நற்செய்தி அறிவிப்பதற்கு போதுமான பணம் இல்லையோ, ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் அந்த பணம் ரோமாபுரிக்கு சென்று அங்கிருந்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எனவே நற்செய்தி அறிவிப்பது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் அதிகமாக செய்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை இயேசு சொல்வது போல அவர்கள் இறைவாக்கினர் என்பதாக இறைவாக்கினராக ஏற்றுக்கொண்டால் அதற்குரிய கைமாறு நமக்கு கிடைக்கும். நேர்மையாளர் என்பதற்காக நாம் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் நேர்மையாளருக்குரிய கைமாறு நமக்கு கிடைக்கும். கடவுளின் பணியாளர் என்பதற்காக ஒரு குளிர்ந்த கிண்ணம் நீராவது கொடுத்தால் அவருக்குரிய கைமாறு கிடைக்கும் என்பதை தெள்ள தெளிவாக இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனவே ஆண்டவரின் வார்த்தையை, இறை வார்த்தையை, நற்செய்தி அறிவிப்பை செய்யக்கூடிய அருள் பணியாளர்கள், அருள் சகோதரர்கள் பல்வேறு மட்டங்களில் அவர்கள் இருக்கலாம். இது நமது ஊரில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும், தூத்துக்குடி மறை மாவட்டம் என்று எல்லா இடங்களிலும் பணிபுரியக்கூடிய அவர்களுக்கு நாம் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். மறைபரப்பு பணியில், கடவுளின் வார்த்தையை மீட்பு திட்டத்தில் பங்கெடுப்பதில் எல்லா மக்களாலும் முடியவில்லை, எல்லோரும் செய்ய முடியவில்லை. ஆனால் அவ்வாறு செய்யக்கூடிய மக்களுக்கு, அவர் சீடர்களுக்கு, திருத்தூதர்களுக்கு, இறைவாக்கினர்களுக்கு, அருள் பணியாளர்களுக்கு உறுதுணையாக இருந்த எத்தனையோ பேர் அவர்களுக்கு நிகரான மதிப்பை விண்ணுலகில் பெற்றிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தல்ல என்பதை உணர்ந்து நற்செய்தியை புனித பவுலடியார் சொல்லுகிறார். நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்கிறார். புனித பவுலடியார் பயணித்த எத்தனையோ சீடர்களால் நற்செய்தி அறிவிக்க முடியவில்லை. ஆனாலும் அவருடைய திருத்தூதர் பயணத்தில் அவர்கள் உடன் பயணித்து அவருக்கு மிக பக்கபலனாக இருந்தார்கள். அதுபோல நம்மளால் நேரடியாக மறைமுகமாக நம்முடைய வாழ்வால், செயலால், பணத்தால் நாம் பல்வேறு உதவிகளை செய்யலாம். ஆனால் மறைமுகமாக நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது ஆண்டவர் என் ஊழியனுக்கு நீ செய்த இந்த சிறு உதவியை மனதில் வைத்து கொண்டு நான் உனக்கு மிகுந்த கைமாறு தருவேன் என்று சொன்ன அந்த இறை வார்த்தையை கடவுள் நிச்சயமாக காப்பாற்றுவார். ஏனென்றால் இயேசு சொல்கின்றார், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகனாலும் இறை வார்த்தையின் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒருபோதும் மாறாது, அழியாது என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இயேசு சொல்லியிருக்கக்கூடிய இன்று 3 விதமான இந்த செயல்கள், இந்த கருத்துகள் ஒருபோதும் மாறாது. இறைவாக்கினர்கள், நேர்மையாளர்கள், ஆண்டவரின் வார்த்தையை எடுத்துரைப்பவர்கள், இவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அனைத்து உதவிகளையும் நாம் யாருக்கு செய்கிறோம்? இயேசுவுக்குத்தான் செய்கிறோம், கடவுளுக்குத்தான் செய்கிறோம் என்பதை உணர்ந்து நம்மளால் இயன்ற உதவிகளை நாம் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பணியாளர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு தருகிறார். அதை உணர்வோம், வாழ்க்கையில் அதை சிந்தித்து செயல்படுத்துவோம், கடவுளின் ஆசிரை நிரம்ப பெறுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.